வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. தக்காளி ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன், வரமிளகா. இதை மூணையுமே நம்ம நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். போதும், வறுத்து போடும்போது தான் நல்லா மணமாக இருக்குங்க. அவ்வளோதான், வறுத்தாச்சு, நல்லா மணம் வருது. இப்போ இதை நம்ம ஒரு ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெந்தயத்தை நம்ம இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது இந்த தக்காளி, புளி, வரமிளகாய் நான் 4 எடுத்துருக்கேங்க. நீங்கள் காரம் நிறையா சாப்பிட்றவங்கன்னா ஒரு 7-8 எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி, புளி, வரமிளகாய் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி, புளி, வரமிளகாய் அரைச்சி எடுத்தாச்சு. இனி நம்ம இதை தாளிச்சுப்போம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை, ஒரு 5-6 சின்ன வெங்காயங்க, அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் வணங்கினதும் ஒரு 4-5 பல் பூண்டு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட இஞ்சிங்க துருவி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு துண்டு, சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாலும் நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். துருவி போட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சது இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதோட பச்சை வாடையெல்லாம் போகணும். அடுப்பை சிம்லேயே விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் வெந்தயம் வறுத்துட்டு பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ட்ராவலிங்க்கெல்லாம் வெளியே போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். நம்ம ஒரு 10-15 நாள் வச்சாலும் கெடாதுங்க, அப்படியே இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.